ஸோ ஹைவேஸில் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையோட நியூவஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்மார்க்கில் ஒன்றான கலைஞர் செஞ்சுரி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கான இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன, ஸோ அப்புறமா இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூலாம் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல இந்த கலைஞர் செஞ்சுரி பார்க் எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்னை நம்ம போன வாட்டியே வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதுக்கு போயிருப்போம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ சென்னை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக கார் பார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த செம்மொழி பூங்காவில் தான் வந்து காரை வந்து பார்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் சண்டே ஆனால் வந்து நிறைய பேர் கூட்டமாக வந்துடுறாங்க பார்த்திங்களா. ஸோ இது டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் கட்ட முடியாது. ஸோ ஒன்லி ஆன்லைன் தான். நீங்கள் வந்து வெப்சைட் ஒரு QR கோடு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அவங்க வந்து வெப்சைட் லிங்க் அனுப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே ஒரே நேரத்தில் பண்ணால் வந்து எரர் வந்து காட்டுது. ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ண தெரியாது பார்த்திங்களா. ஸோ அவங்களுக்குலாம் ஆஃப்லைனில் வந்து இங்கே ஃபீஸ் கலெக்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் வந்தப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எரர்னு காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு உள்ளே போனோம். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து மாற்றுறது வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரியே வந்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு உள்ளே வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து காஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ஜிப்லைன் இருக்குது. ஸோ இந்த ஜிப்லைனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப தூரமாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ இதுக்கும் வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேராகவும் போகலாம், ஒருத்தராகவும் போகலாம். ஸோ ஒருத்தர்னால் வந்து ஜாலியாக நம்ம வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப தூரம் கைஸ். ஸோ இந்த ஜிப்லைன் இந்த பார்க் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணி உள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து உங்களுக்கு நேச்சரை வந்து பிடிக்கும். அப்புறமா வந்து நல்லா காற்று. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்லேயே வந்து அடைஞ்சு கிடக்குறீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு ஸ்பாட்னே வந்து சொல்லுவேன் அதுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். ஸோ நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஸ்பாட் எல்லாமே வந்து தனித்தனியாக நிறைய அங்கங்கே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஜிப்லைனில் வந்து ஒருத்தர் போகிறாரு பாருங்க. ஸோ அப்படியே வளைஞ்சி சூப்பராக போகுது. ஸோ இந்த கலைஞர் செஞ்சுரி பார்க் வந்து யாருக்காக வந்து கட்டினாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி அவர்களுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்து தினமும் இந்த பார்க் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டைமிங்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமாக நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வெயிலே இருக்காமல் நல்லா லைட்னிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ மழையில் கூட நீங்கள் வரலாம். ஸோ இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ காலையில் நீங்கள் வரதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஈவினிங் டைமாக வாங்க. ஸோ நைட் டைமாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிடும். ஆனால் அங்கே லைட்னிங்ஸ்லாம் வந்து போட்டு சூப்பராகவே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ காலையில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு மார்னிங் வாக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும் கைஸ் காலையில். ஸோ எப்போ வேணாலும் இந்த பார்க்குக்கு நீங்கள் வரலாம். ஸோ வார்மாகவும் இருக்கும், கூலாக வந்து உங்களுக்கு ஏர் சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நீங்கள் வந்து ஈவினிங் டைமாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராஸ்க்குமே வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணுன்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க தனியாக. ஸோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 100 ரூபா. ஸோ அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்திங்களா ஜிப்லைன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் வந்து போகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 200. அப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருடைய மடியில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்ஸில் வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியாது பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே சண்டே அப்போ வந்து நாங்கள் போன டைமிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டெயின் ஷோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ எங்களுக்கு வந்து மியூசிக்கல் ஃபவுண்டெயின் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ண அப்போல்லாம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து நிறைய யூடியூப் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து போய் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளும் போவோம் அப்படின்னு வந்து போனால் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமாக வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடல்ட்டுக்குமே சில்ட்ரன்ஸுக்குமே 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ். இங்கே வந்து ஏசி எல்லாமே வந்து போட்டு குழுன்னு வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சில ரேரான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குமே வந்து தனியாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு வந்து 50 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 40 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ கேமரா வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபா வரும். ஸோ அதே மாதிரி வீடியோ கேமரா டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 5000 ஆகுமா. ஸோ ஆக்சுவலி நல்லாயிருக்கு இந்த இடம். அப்படியே சூப்பராக சரௌண்டிங்காக க்ரீனிஷாக வந்து நிறைய செடி கொடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப் மாதிரி வந்து வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், அடுத்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸு அவங்க வந்தாங்கன்னா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்குமே வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியாவும் வந்து இருக்குது கைஸ். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து எல்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாகவே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோட்டோ உங்களுக்கு எடுக்கணும், ஸ்டோரி போடணும், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதே பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லைக்ஸ் அல்லும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃபோட்டோவோட லவ்வர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய எடுக்கணும், நிறைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிளான்ஸு அந்த மாதிரி நிறைய எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பாட் ஃபார் ஃபோட்டோ லவ்வர்ஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அப்பப்போ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப நடந்து டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இங்கே வந்து உட்காரத்துக்கு வந்து உங்களுக்கு சேருமே வந்து வச்சுருக்காங்க. அப்பப்போ நீங்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போகலாம். ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க வந்து இந்த ஜிப்லைனில் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து பாதிலேயே வந்து இது ஸ்டக்காகி நின்றுடுது கைஸ். ஸோ அதனால் வந்து ஸ்டக்காகி அப்படி நிற்கக்கூடாதுன்றதுக்காக கீழேருந்து ஒருத்தவங்க அவங்க மேலே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கயிறை வந்து பிடிச்சிட்டு அவங்க இழுத்துட்டு போவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அது மூவே ஆகும். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய இடத்துலலாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா ஜிப்லைனை. ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்பீடாக போகும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்கன்றதுனால ஜிப்லைன் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடாக போக மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறமா அது வந்து நின்றுடுது அப்புறம் டோட்டலாக. அதுக்கப்புறம் இது மாதிரி யாராவது வந்து ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா நம்ம அங்கேயே நிற்க வேண்டியதான். ஸோ இது வந்து இன்னுமே மாட்டாமல் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது.
ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கலைஞர் செஞ்சுரி பார்க் போனப்பவே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஜிப்லைன் பிரச்சனையை. ஸோ இன்னுமே அவங்க வந்து சரி பண்ணாமல் வச்சுக்கிறது வந்து டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு ஏதாவது மோட்டர் மாதிரி வச்சு செட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஏன்னா 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஜிப்லைனுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ ஒரு சில ரேரான பிளான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோடைய பேருமே வந்து போர்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிளான்ஸை பற்றி சர்ச் பண்ணணுன்னா அதுக்கு கூட நீங்கள் இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்காக வந்து ஒரு சில ரைடுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கும் இல்லை, ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு 2-3 ரைடு இருக்குது. ஸோ பெரியவங்களும் விளையாடுற மாதிரியும் ஒரு சில ரைடு வந்து வச்சுருக்காங்க. ஒரு 2-3 இருக்குது கைஸ். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே QR கோட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா 1. ஸோ இதுக்கு இன்னொன்று வந்து இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ட்ராம்போலின் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹார்ஸ் ரைடு ஒன்று வந்து இருக்குது. ஆக்சுவலி வெப்சைட்டில் வந்து நிறைய போட்டிருந்தாங்க கைஸ். ஸோ அது இது அந்த கிளாஸு, அதுக்கப்புறமா வந்து பேர்ட்ஸ் ஃபீடிங் கூட வந்து ஒரு ஸ்பாட் வந்து இருக்குது கைஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையாலேயே வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹார்ஸ் ரைடு இருக்குது, அப்புறமா ட்ராம்போலின். இந்த 3மே வந்து சின்ன பசங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரியவங்க வந்து நாட் அலோடு தான். ஸோ இன்னொன்றுமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் வாட்டர் ஃபவுண்டெயின். ஸோ ஆக்சுவலி நான் ஆசையாக உள்ளே போனான்னு நினச்சேன் கைஸ். ஆனால் கடைசியில் வந்து கேட்டை போட்டு மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஸோ ஜிப்லைனில் வந்து 2 பேரும் போகிற மாதிரி வருது. கட்சி நிறைய பேர் வந்து எங்களை மாதிரியே வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டெயின் எப்போ திறப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நேம் போர்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த நாள்லேருந்து இந்த நாளில் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா திறந்து தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மியூசிக்கல் ஃபவுண்டெயின். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மிஸ்ட்டு ஃபவுண்டெயின் தான். இதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி மட்டும் அடித்ததுன்னு வச்சு பார்த்திங்களா, அது வந்து ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். ஸோ அப்படி வந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி நம்ம மேலே வந்து படுற மாதிரி வந்து இருக்காது. ஒரு ஸ்னோ வந்து நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அந்த ஸ்னோ. ஸோ அது மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் ஆன் பண்ண அடுத்த செகண்டே நிறைய பேர் இங்கே வந்துடுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஆன் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சின்ன பசங்களுக்காக வந்து ட்ரெயின் மாதிரி வந்து ஒரு ரைடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து மோஸ்ட்லி பே பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ தண்ணி நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வந்து இருக்காது, ஒரு மாதிரி ஸ்னோ மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வாட்டர் மிஸ்ட்டு. ஸோ சில்ட்ரன்ஸ் அதுக்கப்புறமா வந்து எல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி இங்கே நிற்கிறாங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து இது பண்ணுவாங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா. ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, ஸோ சீக்கிரம் ஆன் பண்ணுங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே இது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 2-3 வாட்டி இங்கேயே நடந்து போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்செல்லாம் நனைஞ்சி கையிலாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு.
நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையே வந்து இது ஒர்த்தான ஒரு ஸ்பாட்லேயே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கா. ஸோ இங்கே வந்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஆர்ட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்குபேஷர் வார்க்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கால் வச்சு நடந்து போனோம். இது ஒன்றும் இல்லை கைஸ், ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம காலில் வச்சு வெறும் காலில் வந்து நடந்து போனோம்னா நம்மளுக்கு அந்த காலில் வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து அக்குபேஷர் வார்க்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து இருக்குது. ஸோ நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அனிமல்ஸ்னால் ரியல் அனிமல்ஸில் பொம்மை தான். ஆக்சுவலி இங்கே இந்த ஃபவுண்டெயினில் வழியே அந்த தண்ணி போகுது பார்த்திங்களா கைஸ். ஸோ இதுவுமே வந்து ரீசைக்கிள் ஆகுது. ஸோ அந்த தண்ணி ஊற்றுற ஸ்பீட்லேயே வந்து மறுபடியும் அங்கே மோட்டர் வச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து வாட்டரை வந்து நல்லாவே வந்து சேவ் பண்ணுறாங்க கைஸ். பரவாயில்ல, வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சேவ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ரொம்பவே வந்து சின்ன ஸ்பாட் தான், நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடம் யார் யாருக்கெல்லாம் ஒர்த்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ லவர்ஸ், ஸோ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணணும், போஸ்ட்லாம் போடணும். ஸோ அந்த மாதிரினா வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்பாட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி இதில் வந்து என்ன எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தே தான் நம்ம வந்து உள்ளேயே வரோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ரைட்ஸ் வந்து இவங்க ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஜிப்லைன், ஸோ அது மாதிரியாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரைடு ஃப்ரீயாக. பட் அதுவும் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து சொல்லுவேன். ஸோ மற்றபடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.